ஒரு நீண்ட நாளுக்கு பிறகே நம்ம சாதி வெறியர்கள பேசி, பேசி கொஞ்சம் கேப் விழுந்துருச்சுன்னு நெனைக்கிறேன். ஒரு நீண்ட நாளுக்கு பிறகு அப்படியான ஒரு பதிவு இது. ஈஸ்வரன் இருக்காப்லல்ல ஈஸ்வரன். அதாங்க கொங்கு ஈஸ்வரன். அதாங்க கொங்கு மக்கள் தேசிய கட்சியோட நிறுவனத் தலைவர் ஈஸ்வரன். அவர் அண்ணன் திருமாவ சொரண்டி பார்த்துருக்காரு. தேவையில்லாம சிறுத்தைகள சொரண்டி பார்க்க வேணாம் அப்படின்னு தான் நம்ம சொல்ல வேண்டியது இருக்கு. கொங்கு மக்கள் தேசிய கட்சியோட தலைவர் கொங்கு ஈஸ்வரன் தனக்குள்ள உள்ள சாதிய வன்மத்தோட சேர்த்து வச்சு திமுக மேடையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சுரண்டி பார்த்துருக்காரு. கொங்கு மக்கள் தேசிய கட்சி என்னடா இது கட்சி பேருங்கிற மாதிரி தான் இருக்குது நமக்கு கேட்டது உடனே. கொங்கு மக்களாம், ஆனால் தேசிய கட்சியா? கொங்கு மக்கள் தேசிய கட்சி. கொங்கு மண்டலத்தை தாண்டி தமிழனாவே ஒன்றிணைய அறிவு இல்லை, மனசு இல்லை, யோசனை இல்லை, சிந்தனை இல்லை, எதுவுமே இல்லை. அப்படி ஒரு யோசனையோ சிந்தனையோ இருந்தால் ஒரு சித்தாந்தத்தின் அடிப்படையில், கொள்கையின் அடிப்படையில், அல்லது ஒரு இனத்தின் அடிப்படையில் கட்சியோட பேரை வச்சிருக்கலாம் இந்த நபர். ஆனால் அப்படியான ஒரு பரந்தப்பட்ட பார்வையே இல்லை. தமிழர்களுக்குள்ளேயே ஒரு பரந்தப்பட்ட விரிந்த பார்வை இல்லாத நபர் கொங்கு மக்கள்னு சுருக்கி வச்சுட்டு அதை தேசிய கட்சியாக வேற வைக்கிறாராம். கொங்கு மக்கள் தேசிய கட்சி. இந்த லட்சணத்தில் கட்சி பேரையும் கட்சியையும் ஒரு ஜாதிவெறி கட்சியையும் நடத்திக்கிட்டு விடுதலை சிறுத்தைகளை சுரண்டி பார்க்கறது அப்படிங்கிறது கேலி கூத்தா இருக்கு. இந்த நபருக்கு பதில் கொடுக்கறதுக்கு முன்னாடி நம்ம திமுகவினருக்கே என்ன சொல்கிறோம் அப்படின்னா, திமுக இந்த தோல்வியை நிதானமாக அணுக முயற்சி பண்ணணும். இந்த தோல்வியை எப்படி சரி செய்யணும். இங்கே ஒரு 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 இளைஞர்களால் ஒரு மாற்றம் நிகழ்ந்திருக்கு. இளைஞர்களோட அந்த அந்த அலை ஓரளவுக்கு வெகுசன மக்களையும் பாதிச்சிருக்கு. இதிலிருந்து எப்படி நம்ம மீண்டு வரணும், கட்சியை எப்படி மறுகட்டமைப்பு மறுசீரமைப்பு பண்ணணும், எந்த இடத்த தவற விட்டுருக்கோம், நாம் எந்த இடத்த தவற விட்டோமோ அந்த இடத்த பிடிச்சு இன்னொரு கட்சி ஆட்சி பிடிச்சிருக்கு, அதையெல்லாம் எப்படி சரி செய்யலாம் அப்படின்னு தான் திமுக சிந்திக்கணுமே ஒழிய, நட்பு சக்தியான விடுதலை சிறுத்தைகள் கட்சியை, திமுகவை விடவும் கொள்கையில் உறுதி கொண்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியை எதிரில் நிப்பாட்டுற வேலையை தொடர்ந்து திமுகவினர் செஞ்சுக்கிட்டே வராங்க. இது திமுகவுக்கு மிகப்பெரிய ஆபத்தாக போய் முடியும். விடுதலை சிறுத்தைகள் கட்சியை எதிரில் நிப்பாட்டுவதன் மூலமாக ஒரு மிகப்பெரிய வாக்கு வங்கியை விடுதலை சிறுத்தைகள் கட்சி இழக்க நேரிடும். வெறுமனே ரொம்ப சாதாரணமாக 2026 தேர்தல் முடிவை அடிப்படையாக கொண்டு திமுக செயல்பட்டுச்சு அப்படின்னா, வாக்கு இல்லைப்பா, இவங்கள விட பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்த்துருக்கலாம் போல், அப்படி இப்படின்னு ஏதாவது தவறு கணக்கு போட்டிங்கன்னா மிகப்பெரிய பலத்த அடியை திமுக சந்திக்கும். கட்சி மீண்டெழணும். இப்போது தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு ஒரு கூட்டணி ஆட்சி அமைஞ்சிருக்கு. அதை பொருட்படுத்தாமல் ஆளுகின்ற அரசை எப்படி கையாளணும், அந்த அரசை எப்படி இளைஞர்கள்கிட்ட எடுத்துகிட்டு போய் அம்பலப்படுத்தணும், எப்படி கேள்விக்குள்ளாகணும் அப்படிங்கிறதுல சிந்திச்சு அடுத்த தேர்தலில் என்ன வியூகம் வகுக்க போகிறோம் அப்படிங்கிறத அடிப்படையாக கொண்டு இப்போ இயங்கணுமே ஒழிய, விடுதலை சிறுத்தைகள் கட்சி துரோகம் பண்ணிருச்சு, கம்யூனிஸ்டுகள் துரோகம் பண்ணிட்டாங்க, ஆட்சி அமைக்க சொல்லிட்டாங்க இப்படின்னு குறிப்பாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியை அந்நியப்படுத்துறதும் எதிரில் நிப்பாட்டுறதும் மிக 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 ஆபத்தானது. நல்லதுக்கே இல்லை. திமுகவுக்கு மிக தவறான முடிவு. ஏதோ இந்த சில்லறைக்கு வேலை பார்க்குறது இணைய கூலிப்படைகள் சொல்கிறத வச்சு நம்ம இவங்களை அடிச்சிடணும், இவங்களை நாம் எதிரில் நிப்பாட்டிடணும், இவங்களுக்கு கெட்ட பேர் விளைவிச்சு நாம் பட்டியல் பிரிவு மக்கள்கிட்ட நம்ம நல்ல பேரை வாங்கிடலாம், விடுதலை சிறுத்தைகள் கட்சியே தப்புன்னு நம்ம சொல்லிட்டோம்னா எல்லா தலித் வாக்குகளும் நமக்கு வந்துடும் அப்படின்லாம் தப்பு கணக்கு போடுறீங்க அப்படின்னா அது மிகப்பெரிய தவறான ஒரு ஸ்ட்ராட்டஜின்னு சொல்ல முடியாது, ஒரு முட்டாள்தனமாக இருக்கும் அப்படிங்கிறத திமுக புரிஞ்சுக்கணும். ஏன்னா மிக ஆபத்தான சூழலை நோக்கி தமிழ்நாடு அரசியல் நகர்ந்துக்கிட்டு இருக்கு. விஜய் திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் தான் போட்டியே அப்படின்னு அரசியல் சூழலை மாற்றிருக்காரு. அண்ணாமலை நுழைஞ்சி திமுகவையும் அப்புறப்படுத்திட்டு அண்ணாமலைக்கும் விஜய்க்கும் தான் போட்டி அப்படிங்கிற சூழலை உருவாக்குற முயற்சியும், அண்ணாமலையை அடுத்த ஹீரோவாக விளம்பரப்படுத்துறதுக்கான அத்தனை ஏற்பாடும் நடந்துக்கிட்டு இருக்கு. திமுக இன்னைக்கு மறுபடியும் தன் இலக்கிலிருந்து தவறி அண்ணாமலையையோ லதா ரஜினிகாந்த் மாதிரியான வாடகை கொடுக்க வக்கில்லாத நபர்கள்லாம் தமிழ்நாட்டுக்கு நல்லது செய்கிறன்னு இயக்கங்களை ஆரம்பிக்கிறதும், ராகவா லாரன்ஸ் போன்ற நபர்கள் எல்லாம் இனி எல்லா புத்துக்குள்ளேருந்து எல்லா பாம்பும் கிளம்பும். எல்லாரும் அண்ணாமலை தான் பெரிய பருப்புன்னு பேச போகிறான்.
நீங்கள் மறுபடியும் விஜயை கவனிக்காம விட்ட மாதிரி அண்ணாமலையும் கவனிக்காம விட்டீங்கன்னா, விஜய் வந்து அதிமுகவை புறந்தள்ளின மாதிரி அண்ணாமலையும் விஜயும் சேர்ந்துக்கிட்டு திமுகவை புறந்தள்ளிடுவாங்க. உண்மையான இலக்கையும் உண்மையான எதிரியை நோக்கி நகரலை அப்படின்னா, நட்பு சக்தியை, நட்பு முரணை உங்களை விடவும் கொள்கையில் தீவிரமாக கொண்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியை எதிர்நிலைப்பாட்டில் வச்சு விமர்சிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா, நீங்கள் ஒரே அடியாக கூப்பில் ஏறி போக வேண்டிய காலம் வந்துடும். இது தமிழ்நாட்டு சூழலுக்கே நல்லதில்லை. மீண்டும் மீண்டும் நாமும் திமுகவை எதிர்நிலைப்பாட்டில் வைக்கணும் அப்படின்னு எந்த இடத்துல இன்னைக்கு விரும்பலை. திமுக தமிழ்நாட்டுக்கு மிக அவசியமான சக்தி. அதிமுகவே முக்கியம்னு நம்ம கருதும்போது திமுகவை எந்த அளவுக்கு முக்கியம் நம்ம நினைப்போம். திமுக தவறிலிருந்து பாடம் கற்றுக்கணும், தன்னை தகவமைச்சுக்கணும். தேர்தல் வியூக வகுப்பாளர்கள், இணைய கூலிப்படைகள், 2.0 கும்பல்கள், சில்லறைக்கு பொறுக்கி தின்ற பொறுக்கி கும்பல்கள், இவங்க பேச்செல்லாம் கேட்காம கள அனுபவத்தில் இருந்தோம், இயக்க அரசியல்வாதிகள்கிட்ட இருந்தோம், களத்தில் செயல்படுறவங்க கிட்ட இருந்தும் நீங்கள் உங்களோட அறிவை எடுத்துக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரியான வியூகங்களை மாற்றி அமைங்க. செயல்படுத்த தொழில்நுட்பத்தையும் தொழில்நுட்ப அணியையும் பயன்படுத்தணுமே தவிர தொழில்நுட்ப அணியே உங்கள் செயல்பாட்டை நிர்ணயிக்கக்கூடாது. எச்சரிக்கையாக இருங்க. இப்போ நம்ம ஜாதி வெறியனுக்கு வருவோம். கொங்கு மக்கள் தேசிய கட்சியோட ஜாதி வெறியனான நிறுவனரான கொங்கு ஈஸ்வரன் என்ற ஜாதி வெறியனோட பேச்சுக்கு வருவோம். கொங்கு ஈஸ்வரன் திமுகவை சிலாகித்து பேசுகிறார். சிலாகித்து பேசுகிறதுல தப்பு இல்லை. ஆனால் யாரை எதிரியாக்கி சிலாகித்து பேசுகிறாருன்னா, கம்யூனிஸ்ட்டுகளையும் மதிமுகவையும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் எதிரியாக்கி, துரோகிகள், நீங்கள் எங்கள் கூட்டணி விமர்சிக்க உங்களுக்கு அருகதை இல்லை, உங்களுக்கு இவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்தாங்க, பதவிக்கு ஆசைப்பட்டீங்க, அமைச்சரவைக்கு ஆசைப்பட்டீங்க, அப்படி இப்படின்னு ஏக வசனம் பேசக்கூடிய இந்த ஜாதி வெறியன்கிட்ட நாம் கேட்குறோம். 2 எம்எல்ஏ வச்சுட்டு அவருக்கு முதலமைச்சர் ஆகணுமா? ஆனால் அவர் கொள்கை தலைவர். தமிழ்நாட்டில் ஒரே கொள்கை தலைவர் அவர்தான். ஆனா 2 எம்எல்ஏ வச்சுட்டு தன்னை முதலமைச்சர் ஆக்குவாங்கன்னு 2 நாள் கதவை திறந்து வச்சுட்டு உட்கார்ந்துருக்கேன். விடுதலை சிறுத்தைகள் கட்சி 2 எம்எல்ஏவை வச்சுக்கிட்டு 2 நாள் கதவை திறந்துக்கிட்டு காத்துக்கிட்டு இருந்தாங்க முதலமைச்சர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஜாதி வெறியன் வந்து மேடையில் ஏறி வீரவசனம் பேசுகிறாப்ப. எது வீரனே தெரியாத தற்குறி கூட்டத்தை சேர்ந்த நபர் இந்த நபர் கொங்கு ஈஸ்வரன். அண்ணன் திருமா சொல்கிற மாதிரி, நெருக்கடிகள் சூழ்ந்த போதும் கொள்கை நெறி மீறாமல் வாழ்தல் வீரம், நெருப்பலைக்குள் வீழ்ந்த போதும் அடிமை நெறி மீறி பாய்தல் தீரம். இதுதான் வீரமும் தீரமும். ஆனால் இந்த தற்குறி கும்பல் வந்து ஜாதியை, காதலை எதிர்க்கிறத, ஆணவ படுகொலை செய்கிறத, கும்பல் கொலை, கும்பல் கலவரம் செய்கிறத வீரம்னு நினச்சிக்கிட்டு இருக்கிற சாதிவெறி கூட்டத்தை சேர்ந்த ஈஸ்வரன் கிட்ட கேட்குறோம். அண்ணன் திருமா விடுதலை சிறுத்தைகள் கட்சி 2 எம்எல்ஏவை வச்சுட்டு எங்களை முதலமைச்சர் ஆக்குங்கன்னு கதவை திறந்து போட்டு அண்ணன் திருமாவோ விடுதலை சிறுத்தைகள் கட்சியோ காத்துக்கிட்டு இல்லை. திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் உள்ள ஈகோ கிளாஷில் மக்கள் தீர்ப்பெல்லாம் அப்புறம் இருக்கட்டும், விஜயை எப்படியும் முதலமைச்சர் ஆக்கிடக்கூடாது இந்த சூழலுக்கெல்லாம் நம்மளை பேச தள்ளுறது திமுகவும், திமுகவை மேடை ஏற்றி விட்டுட்டு இந்த சாதி வெறியன்கள்லாம் பேச அனுமதிக்கிறது தான். இப்படி திமுகவும் அதிமுகவும் சேர்ந்து ஆட்சி அமைக்கணும்னு திட்டமிடும்போது, நீ ஆட்சி அமைக்கிறதா நான் ஆட்சி அமைக்கிறதா அப்படிங்கிற ஈகோ கிளாஷில் திமுக ஒரு கட்டத்தில் எடப்பாடி பழனிசாமியை ஆட்சி அமைக்க அனுமதித்து நாங்கள் அமைச்சரவையில் பங்கெடுக்கலைங்கிற ஒரு நிலைப்பாடு இருக்கும்போது, அதுலேயும் பேச்சுவார்த்தையில் திருப்திப்படாமல் 2 பேருக்கும் பொதுவான நபராக மக்களை சமாதானப்படுத்தணும், மக்கள் முடிவுக்கு எதிராக இயங்குறாங்கங்கிற அதிருப்தி வந்துடக்கூடாது, மக்களை சமாதானப்படுத்தணுங்கிற இடத்துக்கு நகர்ந்து, அப்படி மக்களை சமாதானப்படுத்தணும்னா அண்ணன் திருமாவை முதலமைச்சராக ஆக்கினாதான், ஒரு தலித்த முதலமைச்சர் ஆக்கினாதான், அதுவும் அண்ணன் திருமாவா இருந்தால் மக்கள்கிட்ட இருந்து வர அதிருப்தியை, எதிர்ப்பை சமாளிக்கலான்னு முடிவு பண்ணி பேச்சுவார்த்தை நடத்தி அண்ணன் திருமாவை சமாதானப்படுத்த முயற்சி பண்ணது யார்? யார் பண்ணா? யார் கதவை திறந்து போட்டிருந்தா? யார் நீங்கள் ஆதரவு கடிதம் கொடுத்தாலும் பரவாயில்ல வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொன்னா? இல்லை மக்கள் முடிவுக்கு மாறி நான் நடக்க மாட்டேன்னு சொல்லி யார் வந்து பத்திரிகையாளரை சந்திச்சா? அண்ணன் திருமாவா? மக்கள் முடிவை மதித்தது அண்ணன் திருமாவா? மக்கள் முடிவுக்கு எதிரானவர் அண்ணன் திருமாவா? மக்கள் முடிவுக்கு எதிராக சிந்திச்சது திமுக அதிமுகவா அல்லது அண்ணன் திருமாவா? யார் செஞ்சா? கொஞ்சம் கூட இந்த ஜாதி வெறியன்கிட்ட வந்து நம்ம கூச்ச நாச்சத்தை எதிர்பார்க்க முடியாது, நியாய தர்மத்தை எதிர்பார்க்க முடியாது.
திமுக இதை திருத்திக்கணும் அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும். திமுகவுக்கு இது நல்லதில்லை. விடுதலை சிறுத்தைகள் கட்சியை இலக்கு வச்சு அவதூறு பேசுறது, விடுதலை சிறுத்தைகள் கட்சியை எதிரில் நிப்பாட்டுறது, எதிரியாக்குறது திமுகவுக்கோ தமிழ்நாட்டு எதிர்காலத்துக்கோ நல்லது கிடையாது. வரலாறு சொல்லும், வரலாறு எழுதும் ஒரு தலைவன் முதலமைச்சர் பதவியை இடக்கையால புறந்தள்ளினார் அப்படிங்கிறத வரலாறு சொல்லும், வரலாறு பதிவு பண்ணும். எங்களை போன்ற சனநாயக சக்திகள் சொல்லிக்கிட்டே இருப்போம். உனக்கு குத்துனாலும் கொடைஞ்சாலும் நீ கேட்டாலும் கேட்கலனாலும் காதில் ஈயத்தை ஊற்றி செவிடாக்கிக்கிட்டாலும் நாங்கள் சொல்லிக்கிட்டே இருப்போம். ஒரு ஒரு இந்த தமிழினத்தின் மாபெரும் தலைவன், ஒரு நூற்றாண்டுக்கு கிடைத்தற்கரிய ஒரு தலைவன் அண்ணன் திருமாவளவன். எல்லா அரசியல் கட்சிகளும் முதலமைச்சர் பதவியை உச்சபட்ச இலக்குன்னு செயல்பட்டுக்கிட்டு இருக்கும்போது இங்கே ஒரு தலைவன் இருந்தான், ஒரு தலைவன் வாழ்ந்தான். முதலமைச்சர் பதவியை தன் வீடு தேடி வாசல் தேடி கதவை தட்டின போதும் கூட இடக்கையால் அந்த பதவியை வேணான்னு தவிர்த்த ஒரு தலைவன் இருந்தான்னு நாங்கள் வரலாறு எடுக்க சொல்லிக்கிட்டே இருப்போம். வரலாறு இதை பதிவு பண்ணும். அப்பேற்பட்ட தலைவனை கதவை திறந்து போட்டு உட்காந்துருந்தாங்கன்னு போய் சொம்பு தூக்குறல திமுக கிட்ட போய் அந்த திமுக கிட்ட கேளு, யார் கதவை திறந்து போட்டு இதை பார்த்துக்கிட்டு இருந்தா அப்படிங்கிறத திமுக கிட்ட கேளு, அதிமுக கிட்ட கேளு, எடப்பாடி பழனிசாமி கிட்ட கேளு, சிவி சண்முகத்துக்கிட்ட கேளு, எல்லார்கிட்டையும் கேளு, யார் கதவை திறந்து போட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தா அப்படின்றத. தலைவருக்கு இருக்கிற பெருந்தன்மையை நீங்க ஒப்பிடவே முடியாது, யார் கூட ஒப்பிட முடியாது. அவ்வளவு மென்மை, அவ்வளவு பெருந்தன்மை. பெருந்தன்மையானவர் தலைவர் ஸ்டாலின் அப்படின்னு சொல்றார், மாற்று கருத்து இல்லை. நாமளும் சொல்கிறோம். முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஒரு கட்சியின் தலைவர் அப்படிங்கிறத தாண்டி, முன்னாள் முதலமைச்சர் அல்லது முதலமைச்சராக இருந்தாருங்கிறத தாண்டி ஒரு நல்ல தலைவராக தன்னை பண்படுத்திக்கிட்டார் அப்படிங்கிறதுல மாற்று கருத்தில். ஒரு நல்ல தலைவராக இருந்தார், இப்போவும் இருக்கார், மதிக்கத்தக்கவர் தான், அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் ஒரு ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும்போது பிழை இருக்காதா, குறை இருக்காதா? ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும்போதும் கூட குற்றவாளிகள்கிட்டையும் பெருந்தன்மையாக இருந்தால் அது எப்படி சரியாக இருக்கும்? இசக்கி ராஜா அப்படிங்கிற ஒரு சாதி வெறியன் மேடை போட்டு எங்கள் சாதிக்கார பொண்ணுங்களை கட்டுனா நாங்கள் வெட்டுவோம் அப்படிங்கிறான். பெருந்தன்மையாக இருக்கார் ஸ்டாலின். தமிழர் தேசம் கட்சின்னு ஒரு கட்சியை வச்சுக்கிட்டு ஒரு ஆர்எஸ்எஸ்கார நபர் சாதி சங்கங்களோட கூட்டமைப்பை எடுத்துக்கிட்டு காதலுக்கு எதிராகவும் சாதிக்கு ஆதரவாகவும் ஆணவ படுகொலைக்கு ஆதரவாகவும் மேடை போட்டு பேசிக்கிட்டு சாதி வெறியை தூண்டுற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான். அப்பையும் பெருந்தன்மையாக இருக்கார் ஸ்டாலின். திருமாரஞ்சிங்கிற ஒருத்தன், ஒரு சல்லிப்பைய, ஒரு சில்லறப்பைய, ஜாதி வெறி, ஜாதி வெறியை தூண்டுற மாதிரி பேசிக்கிட்டு, அவனும் ஆணவ படுகொலைக்கு ஆதரவாக பேசிக்கிட்டு காதலுக்கு எதிராக பேசிக்கிட்டு மதக்கலவரம் தூண்டுற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான். அதுக்கும் பெருந்தன்மையாக இருந்தார் ஸ்டாலின். நம்ம கவுண்டர் ஜாதியில பிறந்திருக்கிறோம்டா. உலகத்திலேயே உயர்ந்த ஜாதி இந்த கவுண்டர் ஜாதிடா. சொல்லி தரணும், அதை சொல்லணும். நம்ம மாதிரி தீரன் சின்னமலை நம்ம வம்சத்துல பிறந்தவன்டா, காளிங்கராயனுடைய பரம்பரையில வந்தவன்டா. நீயே நம்ம எல்லாம் அன்னைக்கு ஊர்ல நம்ம தாத்தா முப்பாட்டன் எல்லாம் ஊர்ல இருக்கிற அத்தனை பேத்துக்கு பஞ்சாயத்து பண்ணவன்டா. இப்படி கடந்த திமுக ஆட்சியில பல்வேறு நன்மைகள் நடந்தாலும், பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டாலும் பை ப்ராடக்டா பல சாதி சங்கங்கள் உருவாச்சு, அல்லது ஏற்கனவே உருவாயிருந்த சாதி சங்கங்கள் மிக வலுப்பெற்றுச்சு. பொதுவெளியில் ரொம்ப சுதந்திரமாக சாதி வெறியை பேசினாங்க, ஆணவ படுகொலையை ஆதரித்து பேசினாங்க, பகிரங்கமாக கொலை மிரட்டல் விடுத்தாங்க. அத்தனையும் மிக சுதந்திரமாக நடந்தப்போ பெருந்தன்மையாக இருந்தார் ஸ்டாலின். இந்த பெருந்தன்மைகள்லாம் இருக்கக்கூடாது அப்படியான பல்வேறு தளங்களில், பல்வேறு பகுதிகளில், பல்வேறு விடயங்களில் ஏற்பட்ட அதிருப்தியின் காரணமாக ஒரு மாதிரி அப்படியும் இப்படியுமான ஒரு மாற்றத்தை மக்கள் தீர்ப்பளித்தாங்க. ரெண்டு பேரையுமே நாங்கள் உச்சத்தில் ஒரு மெதப்பில் விட்டுற முடியாது அப்படின்றதுனால தாவேகாக்கும் ஒரு செக்கு, தொங்கு சட்டமன்றம், திமுகவையும் பெரும்பான்மையாகவும் எதிர்க்கல, பெரும்பான்மையாகவும் ஆதரிக்கல. இப்படி மக்கள் ரொம்ப தெளிவாக ரொம்ப சரியான ஒரு தீர்ப்பை கொடுத்துருக்காங்க. தவறுகளை திருத்திக்க, தோல்வியில் பாடம் கற்றுக்க திமுகவுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. தான் தோன்றித்தனமாக தன் இஷ்டத்துக்கு ஆடாத மாதிரி ஒரு கடிவாளமும் தமிழக வெற்றி கழகத்துக்கு போடப்பட்டிருக்கு. இந்த தருணத்தை, இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்காம திமுக இருக்குமே ஆனால் நிரந்தர பாடம் கற்க வேண்டி வரும். திமுக எச்சரிக்கையோடு இருக்கணும். 2 சீட்டு வச்சுக்கிட்டு முதலமைச்சர் ஆசையா அப்படின்னு, அந்த 2 சீட்டு எவ்வளவு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு
இந்த கடந்த ஒரு மாசத்துல தேர்தல் முடிவு மே 4ஆம் தேதி வந்ததுக்கப்புறம் இந்த தமிழ்நாடே அறிஞ்சிச்சு அந்த 2 சீட்டோட முக்கியம். காலங்காலமா 1 சீட்டு, 2 சீட்டு, பிளாஸ்டிக் சேர்ன்னு கேலியும் கிண்டலும் பண்ண இதே வாய்கள் வந்து அந்த 2 சீட்டுக்கு 2 சீட்டு என்ன முடிவு சொல்லுது அப்படின்னு அத்தனை பத்திரிகை மீடியாவும் உட்காந்துக்கிட்டு கால் கடுக்க காத்துக்கிட்டு இருந்துச்சு நாள் கணக்கில். பிளாஸ்டிக் சேர், பிளாஸ்டிக் சேர், பிளாஸ்டிக் சேர்னு கிண்டல் பண்ண அத்தனை வாய்களும் இன்றைக்கி சோஃபா மாடல்னு அதில் அவதூறு பொய் இருந்தாலும் இன்றைக்கி பிளாஸ்டிக் சேருங்கிறத மாற்றி சோஃபான்னு பேசுகிற இடத்துக்கு நகர்ந்திருக்கா இல்லையா? சாதி வெறியர்கள் இன்றைக்கி மேடை ஏறி கதற நிலைமை ஆயிருக்கா இல்லையா? அப்புறம் இந்த சாதி வெறியன் வந்து தனக்குள்ளே இருக்கிற வன்மத்தையும் சேர்த்து பேசினாப்புல அப்படின்னு சொன்னல, அது என்ன வன்மம் அப்படின்னா, நீ தானே சொன்ன நாங்கள் வெளியிலேருந்து ஆதரவு கொடுப்போம், திமுகவோட கூட்டணியில் இருக்கோம், நீ தானே சொன்ன அப்படின்னு ஒருமையில் பேசுகிறாப்புல. அவங்க ஆதரவு தர்றாங்க, ஆனா திமுக கூட்டணியில் இருக்கிறாங்க அப்படின்னு யாராவது சொன்னாங்களா? நீ தானே சொன்ன, நீ தானே பேட்டி கொடுத்த எல்லாரும் நாங்க ஆதரிக்கிறோம், ஆனா திமுக கூட்டணியில் இருக்கிறோம். அப்ப சொன்ன வாய் இப்ப ஏன் மாறுது? நாம ஒரு சமூக வலைதளங்களில் உட்காந்துக்கிட்டு ஒரு உணர்ச்சி வயப்பட்டு ஒருமையில் பேசினாலுமே கூட அதை தவிர்க்கணும்னு தொடர்ந்து முயற்சி பண்ணும். ஆனால் இங்கே பல அரசியல் தலைவர்களாக தங்களை பொதுவெளியில் காட்டிக்கிற யாருமே அப்படி நடந்துக்கிறது இல்லை பெரும்பாலும். அப்படி இருக்கும்போது இப்படியே பேசக்கூடியவர்களை நம்ம இப்படியாத்தானே அணுக வேண்டிய இருக்குது அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு நம்மளை நகர்த்துறாங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்படி நீதானே சொன்ன நாங்களா கேட்டோம், திமுகவா சொல்லிச்சு நீ கூட்டணியில் இருக்க அப்படின்னு சொல்கிறாப்புல. கூட்டணி பதவி 2 சீட்டுக்கு முதலமைச்சர் பதவி மாற்றி பேசுகிறாரு, பதவிக்கு சோஃபாக்கு விலை போயிட்டார் அப்படின்னா அந்த விலை போகக்கூடிய நபர் 2 மாதம் முன்னாடி அப்படி ஒரு முடிவு எடுத்திருந்தா ஆட்சியிலையும் பங்கு, அதிகாரத்திலையும் பங்கு, விடுதலை சிறுத்தைகள் கட்சி வந்தால் மிகப்பெரிய வரவேற்பு கொடுப்போம் அப்படின்னு பகிரங்கமாக அறிவித்த போது கூட அதை முதல்ல கேட்டு போட்டு நிப்பாட்டினது அண்ணன் திருமாவளவன். தேர்தல் தேதி, தேர்தல் பேச்சு, கூட்டணி கணக்கு, சீட்டு எண்ணிக்கை, எந்த பேரத்தை பற்றியும் யோசிக்காமல் அப்படி ஒரு பேச்சுவார்த்தையே நடக்காத போதே விடுதலை சிறுத்தைகள் கட்சி மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் தான் தொடரும், திமுக கூட்டணியில் தான் தொடரும் அப்படின்னு டிக்ளேர் பண்ணவர் அண்ணன் திருமாவளவன். அந்த துணிச்சல் இங்கே எவருக்காவது உண்டா சொல்லுங்க? தேர்தல் அரசியலில் பங்கு பெற்றிருக்கிற எந்த அரசியல் கட்சிக்காவது நாங்கள் இப்படித்தான் இந்த பாதை தான் அப்படின்னு டிக்ளேர் பண்ணக்கூடிய, தேர்தலுக்கு பல மாதங்களுக்கு முன்னாடியே டிக்ளேர் பண்ணக்கூடிய துணிச்சல் யாருக்காவது உண்டா? ஆனால் விடுதலை சிறுத்தைகள் கட்சி அதை பண்ணாங்க. ஒரே ஒரு நிபந்தனை மட்டும்தான் வச்சாங்க, பாட்டாளி மக்கள் கட்சியோ பாஜகவோ இருக்கிற இடத்துல நாங்கள் இருக்க மாட்டோம் அப்படின்னு மட்டும்தான் டிக்ளேர் பண்ணாங்க. அதையும் நம்ம நல்லா கவனிக்கணும். நாங்கள் இருக்கிற கூட்டணியில் நீங்கள் சேர்க்கக்கூடாதுன்னு கண்டிஷன் போடல, அவங்க இருக்கிற இடத்துல நாங்கள் இருக்க மாட்டோம், நாங்கள் வெளியேறிடுவோம் அப்படின்னு மட்டும்தான் தங்களோட நிலைப்பாட்டை வெளிப்படுத்தினாங்க. இப்படி பேரம் பேசுறதுக்கு அவ்வளவு வாய்ப்புகள் இருந்தாலும், எத்தனை விலைய வேணா பேரமாக பேசலாங்கிற சூழல் இருந்தாலும், புதுசாக வந்தவர் நல்ல வாய்ப்பு இருக்குது போய் இணைஞ்சா இன்னைக்கு இன்னும் 2 எம்எல்ஏ, முன்னாடி இன்னும் 4 எம்எல்ஏ, 6 சீட்டுன்னா 8 சீட்டு என்ன 40 சீட்டு கூட வாங்கியிருக்க முடியும், 50 சீட் கூட வாங்கியிருக்க முடியும். பல அதிகார பகிர்வை இவங்க அமைச்சரவையை பங்கெடுத்திருக்க முடியும், பயன்பெற்றிருக்க முடியும். துணை முதலமைச்சருங்கிறத கூட ரொம்ப எளிமையாக அடைஞ்சிருக்க முடியும். ஆனாலும் ரொம்ப துணிச்சலாக, ரொம்ப வெளிப்படையாக தேர்தலுக்கு பல மாதங்களுக்கு முன்னாடியே நாங்கள் அவங்க பக்கம் போக மாட்டோம்னு டிக்ளேர் பண்ணார். இங்கே சீட்டு பேரத்தை பற்றியெல்லாம் அவர் கவலையே படல. பாமக பாஜகவுக்கான கேட்டை க்ளோஸ் பண்ணார், அதிமுகவுக்கான கேட்டை க்ளோஸ் பண்ணார். திமுக கூட்டணியில் தான் நீடிப்போம், அது உறுதி அப்படின்னு சொன்னார். எந்த கூட்டணி கட்சியும் அப்படி அனௌன்ஸ் பண்ணதே கிடையாது இது வரைக்கும் தேர்தல் வரலாற்றில். ஏன்னா தேர்தல் சமயத்தில் பேரம் பேசணும், சீட்டு கேட்கணும், நோட்டு கேட்கணும், அதிகார பகிர்வு கேட்கணும். அவங்களோட பலம் கூடுதலாக இருந்துச்சுன்னா எங்களுக்கு ஆட்சி அமைச்ச பிறகு அமைச்சரவையில் பங்கு வேணும்னு தேர்தலுக்கு முன்னாடியே பேரம் பேசுவாங்க. அப்படி இருந்த சூழலில் எல்லா கதவையும் அடைச்சி ரொம்ப ஜனநாயகபூர்வமாக கொள்கை உறுதி கொண்ட தலைவர், இவர் தான் கொள்கை உறுதி கொண்ட ஒரே தலைவராக தமிழ்நாட்டில் இந்த சாதி வெறியன் கேட்குறாரு. இவர் தான் ஒரே தலைவராக கொள்கை உறுதி கொண்ட இவர் தான் ஒரே தலைவர். ஆமாம், இவர் தான் ஒரே தலைவர்.
அண்ணன் திருமா தான் ஒரே தலைவர், உறுதி கொண்ட தலைவர், மிக உறுதியான RSS பார்ப்பனிய வர்ணாசிரமத்தை எதிர்க்கக்கூடிய உறுதி கொண்ட தலைவர், கொள்கை பற்று கொண்ட தலைவர், மக்கள் நலன் மீது அக்கறை கொண்ட தலைவர், தனிப்பட்ட நலனை விரும்பாத தலைவர் அண்ணன் திருமா தான். அதில் மாற்று கருத்தே கிடையாது. இவருக்கு கிண்டல் நக்கல் வேற. நீங்க அந்த கொள்கை தலைவருடைய வரலாறு பார்த்தீங்கன்னா தெரியும். 2006ல அதிமுக கூட்டணி தோத்த உடனே 2011ல திமுக கூட்டணி, 2011ல திமுக கூட்டணியில தோத்த உடனே 2016ல மக்கள் நல கூட்டணி, 2016ல மக்கள் நல கூட்டணி தோத்த உடனே 2019ல திமுக கூட்டணி, 19ல திமுக கூட்டணி, 21ல திமுக கூட்டணி, 24ல திமுக கூட்டணி தொடர்ந்து ஜெயிக்கிற வரைக்கும். இப்ப 24ல தோத்த உடனே எந்த கூட்டணி இருக்கு? அதுக்கப்புறம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட கூட்டணி வேற ஒரு மேற்கோள்கார். 2006ல் அதிமுக கூட இருந்தாங்க, தோத்துருச்சு அதிமுக. அதனால உடனே 2011ல் திமுக கூட வந்தாங்க, திமுக 2011ல் தோத்துருச்சு. அதனால உடனே வெளியே போய் 2016ல் மக்கள் நல கூட்டணி அப்பயும் தோத்துட்டாங்க. தோற்றதுனால உடனே வெளியே வந்து 2019, 2021, 2026ன்னு திமுக வெற்றி கூட்டணியாக இருந்ததுனால திமுகலே இருந்தாங்க, ஜெயிக்கிறவங்க கிட்ட மட்டும்தான் இருப்பாங்க அப்படின்னு போகிற போக்கில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சுரண்டுற வேலையை இந்த ஜாதி வெறியன் பார்க்குறாப்புல. அந்த கூட்டணி வரலாறு குறித்து நம்ம பல தடவை பேசிட்டோம். 2006ல் திமுக ஆட்சி, ஆனால் விடுதலை சிறுத்தைகள் கட்சி அதிமுக கூட்டணியில் இருக்குது. திமுக ஆட்சியில் மிகப்பெரிய அதிருப்தி, 2G வழக்கு மிகப்பெரிய எதிராக திமுகவுக்கு இருக்குது. பவர் கட், பல மணி நேரம் பவர் கட், 3 மணி நேரம் 6 மணி நேரம், எப்போ கரண்ட் போகணும்னு தெரியாது, எப்போ வருதுன்னு தெரியாது. அதாவது ஒரு கட்டத்தில் அந்த 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 சமயங்கள்லாம் எவ்வளோ நேரம் ஆச்சு கரண்ட் கட் ஆகி அப்படின்லாம் கிடையாது, எவ்வளோ நேரம் இருக்கும் கரண்ட்டு அப்படிங்கிற நிலையில தான் இருந்துச்சு. ஒரு 1/2 hour இருக்கும், 1 hour இருக்கும், இல்லைனா ஒரு 2 மணி நேரம் இருக்கும், 3 மணி நேரம் இருக்கும், மீதி முழு நாளும் பகல் ஃபுல்லாக கரண்ட் கட் ஆகிருக்கும். அப்படி கடுமையான மக்களுக்கு எதிரான அத்தனை செயலும் வந்து 2006ல் நடந்துச்சு. மக்களுக்கு எதிரான செயல்னால் இந்த மாதிரி பவர் கட் நடந்துச்சு, ஊழல் குற்றச்சாட்டு மிகப்பெரிய அளவில் பூதாகாரமாச்சு. இது எல்லாம் விட 2009 இனப்படுகொலை நடந்துச்சு. அத்தனை எதிர்ப்பும் திமுக மீது இருக்கும்போது, திமுகவுக்கு வெளிப்படையாக எதிரான தன்மை தெரியும் போதும் கூட கொள்கையோட திமுக பக்கம் நிற்கணும்னு நின்னவர் அண்ணன் திருமா. 2011 தேர்தலில் ரொம்ப இயல்பாக எளிமையாக தெரியும் திமுகவுக்கு எப்படியான ஒரு எதிர்ப்பு அலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆளுங்கட்சி காரணமாக இத்தனை எதிர்ப்பு இருக்குது, திமுக கண்டிப்பாக வெற்றி பெறுவது சாத்தியமில்லை அப்படின்னு தெரிஞ்சும் கூட திமுக கூட்டணியில் இருக்காங்க. அதுவும் இல்லாமல் பல நெகட்டிவ், விஜயகாந்துக்கு எதிரான வடிவேலை இறக்கி விட்டுட்டு விஜயகாந்துக்கு எதிரான பிரச்சாரம் செஞ்சு அது வேற பெரிய நெகட்டிவாக போயிடுச்சு. அதே தப்பை தனிநபரை வச்சு ஒரு தலைவரை வீழ்த்திடலாம் அப்படின்னு நினச்ச அதே தப்பை 2026லையும் செஞ்சிச்சு திமுக. தன் தவறுகளிலிருந்து பாடம் கற்பதே கிடையாது திமுக. திமுகவை புத்திசாலின்னு பெருசாக பேசியே முட்டாளாவே வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. 2011க்கு முன்னாடி வடிவேல் மட்டுமே போதும் விஜயகாந்தை வீழ்த்தனை, ஒருமையில் பேசுறது, சவால் விட வைக்கிறது, இஷ்டத்துக்கு பேசுறது விஜயகாந்த் அப்படின்னு ஒரு கட்சி தலைவரை, ஒரு நடிகரை வச்சு வீழ்த்திடலாம் அப்படின்னு மிக மோசமான மட்டமான வியூகத்தை வகுத்து அவரை மட்டுமே பிரச்சார பீரங்கியாக வடிவேலை மட்டுமே நம்பி தேர்தலை சந்திச்சிச்சு. பல நெகட்டிவ்கள் இருந்தாலும் அதுவும் ஒரு முக்கியமான காரணமாக அமைஞ்சிச்சு திமுக தோல்விக்கு. அதே தவிர 2026லையும் ஜூலிங்கிற நபரை பயன்படுத்தி விஜயை வீழ்த்திடலாம் அப்படின்னு அப்படியான ஒரு ஸ்ட்ராட்டஜியே எடுக்கிறாங்க. தோல்வியிலிருந்து பாடமே கற்க மாட்டீங்களா நீங்கள்? ஒரு அரசியல் கட்சி தலைவரை, ஒரு தனிநபரை வச்சு, ஒரு நடிகரை வச்சு, ஒரு நடிகையை வச்சு வீழ்த்திடலாங்கிறது என்ன மாதிரியான கணக்காக இருக்கும்? இப்படி கொள்கைக்காக 2011ல் திமுகவோட வந்த கூட்டணிக்கு வந்தவர் அண்ணன் திருமா. திமுகவோட தவறால், திமுகவோட மோசமான அணுகுமுறையால் தான் 2016ல் மக்கள் நல கூட்டணி உருவாச்சு. அதன் பிறகு காவிரி உரிமைக்காக ஒன்று சேர்ந்து பாஜக அதிமுகவுக்கு எதிரான அந்த அநீதியான ஆட்சிக்கு எதிராக ஒன்றிணைஞ்சு அப்படியே ஒன்றா பயணிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இதில் எங்கே அப்படியே மாறி மாறி இவர் பயணப்பட்டார்? பேசணுன்னா முழுசாக பேசலாம், முழுமையான வரலாறை பேசலாம், விவாதம் பண்ணலாம். இந்த கொங்கு மக்கள் தேசிய கட்சி இருக்குல்ல, இந்த ஜாதி வெறியனோட கட்சி, இந்த கட்சியோட லட்சணத்தை வரலாறு நம்ம பேசலாமா? இவர் 2006ல் அதிமுகலேருந்து 2011க்கு திமுகவுக்கு வந்துட்டார், அங்கே தோத்ததுன்னே மக்கள் நல கூட்டணி போயிட்டாருன்னு சொல்கிறல்ல, உங்கள் கட்சியோட வரலாறு பேசுவோமா? தேர்தல் வரலாறு சொல்லுவோமா? 2013ல் ஆரம்பிக்கப்பட்ட கொங்கு மக்கள் தேசிய கட்சி வந்து 2014ல்
பாஜக கூட என்டிஏ கூட்டணியில் நாடாளுமன்ற தேர்தலை சந்திக்குது. ஒரு இடம் வாங்கி போட்டி போடுது. போட்டியிட்ட ஒரு இடத்துலையும் வெற்றி பெறல, தோல்வி. 2016 தனித்து போட்டியிடுது இந்த கொங்கு மக்கள் தேசிய கட்சி, ஜாதிவெறி கட்சி. 72 சட்டமன்ற தொகுதிகளில் தனித்து போட்டியிடுது 2016. என்ன மக்கள் நல கூட்டணின்னு அண்ணன் திருமாவை இந்த ஜாதிவெறியன் சொல்றாப்லையோ, அதே 2016 இந்த ஜாதிவெறியன் 72 இடத்துல தனித்து போட்டிடுறாப்ல. அதுக்கு முன்னாடி பாஜக கூட்டணி 2016 தனித்து போட்டி 72 இடம், 72 இடத்துல போட்டிட்டு ஒரு இடத்துல கூட வெற்றி பெறல, 0. 2019 திமுக பாஜக தனித்து போட்டி, 2019 திமுக போட்டி. ஏன்னா அப்போ வெகுவா திமுகக்கு ஆதரவான அலை வந்து அதிமுக பாஜக அதிருப்தி எதிர்ப்புனால வந்துருச்சு. அப்போ இவங்க ஜெயிப்பாங்கன்னு அவங்க கூட வந்து ஒட்டிக்கிட்டாப்புல. தோல்வி கண்ட இடத்த விட்டு வந்து வெற்றி பெற அணிக்கு தாவர கொள்கையற்ற ஜாதி வெறியை மட்டுமே மையப்படுத்திய கட்சி கொங்கு மக்கள் தேசிய கட்சி, ஜாதிவெறி கட்சி. 2019 திமுக கிட்ட வந்து ஜாதி வெறியையும் ஜாதி பலத்தையும் நாங்கள் இவ்வளோ செல்வாக்கு பெற்றவங்கன்னு காட்டி, திமுக வந்து எந்த ஜாதி குழுவாக இருந்தாலும் எனக்கு இவ்வளோ ஓட்டுருக்கு இவ்வளோ ஓட்டுருக்குன்னு காட்டினா வந்து அவங்கள கூட சேர்த்துப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு ஆட்கள். அப்படியான தன்னோட ஜாதி ஓட்டை காட்டி தோத்த நேரத்தில் தங்களோட தொகுதிகளில் வாங்கின வாக்கு சதவீதத்தை காட்டி திமுக கிட்ட பேரம் பேசி ஒரு நாடாளுமன்ற தொகுதி வாங்குறாங்க, நாமக்கல் தொகுதி. அதில் ஒரு எம்பியை வாங்கின ஒரு தொகுதியிலே ஜெயிக்கிறாங்க திமுக கூட்டணி காரணமாக. 2021 திமுக கூட்டணி, ஏன்னா முன்னாடி கூட்டணியில் ஜெயிச்சிட்டாங்க, அதனால் மறுபடியும் 21 திமுக கூட்டணி. 3 சட்டமன்ற தொகுதி வாங்குறாங்க. 3ல் ஒரே ஒரு தொகுதி தான் வெற்றி பெறுறாங்க, சட்டமன்ற தொகுதி திருச்செங்கோடில். அதாவது கொங்கு ஈஸ்வரன் எம்எல்ஏ ஆகிறார். 2024 மறுபடியும் திமுக கூட்டணியில் நாடாளுமன்றத்தில் போட்டிடுறாங்க. ஒரு இடம் வாங்குறாங்க, ஒரு இடம் வெற்றி பெறாங்க, அதுவும் நாமக்கல்னு நினைக்கிறேன். 2026 2 தொகுதி 2 எம்எல்ஏ வச்சுக்கிட்டு உங்களுக்கு முதலமைச்சர் ஆகணுமா அப்படின்னு கேட்ட இந்த ஜாதிவெறியன் கொங்கு ஈஸ்வரன் கட்சியோட யோகியதை என்னன்னா, 2026 அதே நாடாளுமன்ற தேர்தலில் 2 இடம் வாங்கி 2 இடமும் தோல்வி. ஒரு எம்எல்ஏ ஜெயிக்க துப்பு கிடையாது. இதில் இவ்வளவு பெரிய அசாதாரண சூழல்லையும் வாங்கின 8 இடத்துல 2 எம்எல்ஏ வெற்றி பெற்ற கட்சிக்கு நீங்கள் வந்து நக்கல் வேற பண்ணிக்கிட்டு இருப்பீங்களா? பேசுறது ஜாதி வெறி, இதில் நக்கல் வேற. அது மட்டும் இல்லாமல் இந்த கட்சிக்கு இன்னொரு சிறப்பு இருக்குது. இந்த கட்சி ஒரு ஜாதி வெறி கட்சின்னு நம்ம சும்மா சொல்லலை. இந்த கட்சியோட வரலாறு அப்படி. இந்த கட்சியோட சூரியமூர்த்திங்கிற நபர் 2024 சூரியமூர்த்தி தான் அந்த ஒரு நாடாளுமன்றத்துக்கு வேட்பாளராக அறிவிக்கப்பட்டார். அவரோட முந்தைய பேச்சுக்கள், மேடை பேச்சுக்கள்லாம் எடுத்து வைரல் ஆச்சு. கவர்னரை பற்றி தாறுமாறா பேசுறான்னு சொல்றானுங்க. 10 பேருக்கு படியளக்கிற சமுதாயம், நீ 10 பிச்சை எடுக்கிற நாய், நீ அந்த அளவுக்கு பேசுனா, நான் 10 படியளக்கிறவன், 10 தலைமுறைக்கு சொத்து இருக்கிற நானு, எவ்வளவு தில்லு இருக்கு. இனிமேலு கவுண்டர் சமுதாயத்தை நீ நினைச்சினா, தாழ்த்தப்பட்ட சாதி உயர் ஜாதி ஆகணும், சம்பாதிக்கணும், கஷ்டப்படணும். நீ கவண்டச்சி கல்யாணம் பண்ணா உயர் ஜாதியால தவறான பிரச்சாரம் பண்ணி உன்னுடைய இளைஞர்களை வழிநடத்தினா, அவனுடைய தாயினுடைய கருவிலே வளரும் போது தாயோடு கருவறுப்போம். கொங்கு நாடு முன்னேற்ற கழகத்தினுடைய இளைஞர் படை இங்கே திட்டமிட்டு செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றோம். இங்கே இருக்கின்ற உளவுத்துறை இருக்கிற சொல்லிக்கிறேன். கவர்னர் ஜெயிலுக்கு வரமாண்டா, பிரச்சனைக்கு வரமாண்டா, அடிதடிக்கு வரமாண்டா நினைக்க வேண்டாம். ஏன்னா வரவேண்டிய கட்டத்திலே இருக்கின்றோம். ஒரு கிராமத்திலே 10-15 பேர் இன்னைக்கு 30 40 வரைக்கும் கல்யாணம் ஆகாம இருக்கிறாங்க. எங்க ஒண்ணுங்க அடுத்தவன் கார்லயும் பைக்கிலே தோல்ல கை போட்டு பார்த்துக்கிட்டு இருப்போமா? இளைஞர் படை ஈரோடு மாவட்டத்திலிருந்து 12 மாவட்டத்திலே 1500 பேரை திரட்டி வைத்திருக்கின்றோம். எங்களுடைய சமுதாயத்துடைய பெண்களை கை வைத்தால் அங்கே கருவிலே வேறறுப்போம் திட்டமிட்டிருக்கின்றோம். நம்ம ஜாதிய பொண்ண வேற எவனாவது கூட்டிட்டு போனா அவனை புடிச்சு கொண்டு வந்து நம்ம பொண்களுக்கு அறிவுரை சொல்லுவ. பேசாம வந்துட்டா அவனும் பொழைச்ச, நீயும் பொழைச்ச. இல்லை என்றால் இருவரையும் கொலை செய்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். கவுண்ட சாதியில யாரையாவது காதலிச்சா அவனை வெட்டுவோன்னு சொல்லி இந்த நபர் பேசின அந்த ஆணவ படுகொலைக்கு ஆதரவான, காதலுக்கு எதிரான அந்த பேச்சு, ஜாதிவெறி பேச்சு, படுகொலை பேச்சு மிகப்பெரிய அளவில் பேசு பொருளாகி விவாதமானதன் பேரில் வேட்பாளரை மாற்றணுங்கிற நெருக்கடி திமுக ஏற்பட்டுச்சு. அந்த நெருக்கடியின் பேரில் சூரியமூர்த்தி மாற்றப்பட்டு மாதேஸ்வரன்கிற நபர் 2024 மாற்று வேட்பாளராக நிப்பாட்டப்பட்டு வெற்றி பெறார்.
இப்படி வெளிப்படையாக ஜாதி வெறி பேசிக்கிட்டு ஆணவ படுகொலையை பேசிக்கிட்டு கொள்கை கோட்பாடுன்னு ஒரு மயிரும் இல்லாத ஒரு கட்சியை வளர்த்தெடுத்துட்டு நீங்கள் வந்து திருமாவளவன் தான் ஒரே கொள்கை தலைவரான்னு வேற நக்கல் வேற பண்ணுறீங்க. என்ன யோகியதை இருக்கு ஈஸ்வரனுக்கும் கொங்கு மக்கள் தேசிய கட்சிக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை விமர்சிக்க? ஒரு குவாலிஃபிகேஷன் இருக்கா உங்களுக்கு? அந்த அவர்கிட்ட இருக்கிற அந்த கொள்கையில், அந்த கட்சிக்கிட்ட இருக்கிற கொள்கையில், அவர்கிட்ட இருக்கிற புரிதலில், வாசிப்பில், அறிவில் ஏதாவது 1%, 1%, 0.5% இம்மி அளவு இருக்குமா கொங்கு ஈஸ்வரனுக்கு? என்னமோ கூட்டத்தை கூட்டிட்டா, ஜாதி வெறி பேசிட்டா, நாங்கள் நம்ம ஜாதிக்காக இருக்கிறோம், நம்ம வீட்டு பொண்ணுங்களை காதலிக்காமல் பார்த்துக்கிறோன்னு சொல்லி வளர்ந்த கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி. ஜாதி வெறி பேசிட்டு ஒரு சீட்டு வாங்கி 2 சீட்டு வாங்கி ஒரு சீட்டு ஜெயிக்க துப்பு இல்லை. இதில் இவர் தான் கொள்கை தலைவரான வியாக்கான பேச்சு வேறு. கடுமையாக கண்டிக்கிறோம் கொங்கு மக்கள் தேசிய கட்சியை, கொங்கு ஈஸ்வரனை இன்னும் கடுமையாக வலியுறுத்துகிறோம். திமுகவுக்கு இது சிறந்த எதிர்காலத்தை தரவே தராது. எச்சரிக்கையாக இருங்க. தொடர்ந்து பேசலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள் அரசியல் வெங்காயம் சேனலுடன். நன்றி.